நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷிங் ஹார்பர் வந்திருக்கோம் நண்பா. ஃபிஷிங் ஹார்பரில் புதுசாக கல் போட்டிருக்காங்க. நமக்கே ஒரு நாள் தெரியாமல் இருந்திருக்கு. சதாம் ப்ரோ சொன்னார் எவ்வளவோ, டே போடா அங்கே போய் மீன் புடுறா அப்படின்னு. நமக்கே தெரியல. இன்றைக்கி முதலே வந்திருக்கோம். சதாம் ப்ரோ தான் தூண்டியும் போட போகிறாங்க. அதில் என்ன மீன் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்த்துரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதாம் ப்ரோ வேட்டையை ஆரம்பிச்சாரு. ராடை ஃபிட்டிங்கை போட்டுட்ருக்காரு. நம்ம ராடு செட் பண்ணுறது எல்லாத்தையுமே யாருக்குன்னே வீடியோவில் போட்டிருப்போம். சரிங்களா? சதாம் ப்ரோ வந்து ராடு யூஸ் பண்ணுறது நம்ம முதல்ல வச்சுருந்தா பெர்க்லி அப்படிங்கிற ராடு. ரீல் வந்து இது என்ன ரீல் ப்ரோ? கொமோடாவா? கொமோடா கிடையாது நண்பா, பாருங்க. டொர்னாடோ. சரியா? லுக்கானோ டொர்னாடோ. சரிங்களா? இதை வந்து மென்ஷன் பண்ணி வீடியோ போடுங்கன்னு ஒரு சில நண்பர்கள் சொன்னீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், எல்லாம் ஒரே கம்பெனிக்காரன் தான். லுக்கானா தான் சொல்ல போனால். அதிலே புதுசாக ஒரு பேர் அப்படிதான். பார்த்தீங்களா? அவர் தூக்கத்தை சோனி இருக்கும் போல இவங்களுக்கெல்லாம். நம்ம வந்து லைனை வந்து தனியாக தான் வச்சுருப்பாருங்க. சிவிலு அந்த லைனை மட்டும் இணைச்சிக்கிடுவார். இது நம்ம யாருக்குன்னா வீடியோவில் காட்டிட்டோம். புதுசாக காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? என்ன பொம்மை யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத காட்டியிருந்தேன் முதல்ல. அதுக்காக தான் காட்டினேன். இதை பாருங்கள், இந்த பொம்மை தான் யூஸ் பண்ண போகிறாரு. இது என்ன பொம்மைன்னு கேட்டிங்கன்னா கோஸ்ட்டு கூட சேர்ந்தது தான் நண்பா. இதுவும் லுக்கானா கம்பெனி தானே? லுக்கானாவில் உள்ளது தான். பேர் பூசு போது அது சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் மனசில் ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கு தோணுதான்னு பாருங்கள். அந்த பொம்மையை பாருங்கள். உங்களுக்கே மைண்டில் ஒரு பொறி தட்டும். இதை போட்டால் மீன் கடிக்கும், நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு தோணும். பார்த்தீங்களா? அந்த பொம்மையை வாங்கி போட்டு பாருங்கள், அதிலே தெரிஞ்சிடும். சரிங்களா? நான் அப்படி தான் இவ்வளோ நாளாக நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். யாரும் சொல்லிலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போடுவேன். இது ரிசல்ட் இருக்கும் நம்புறேன்னா அதை போடுவேன். அதை போட்டு உங்கள்கிட்ட கட்டாயம் ரிசல்ட்டும் சொல்லுவேன். அப்படி தான் நான் ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை போடுவார். இதில் மீன் அடிக்கா இல்லையான்னு நீங்களே பாருங்கள். சரிங்களா? பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே இதுக்குள்ளேயும் பாறைகள் மாதிரி கிடக்கு. இது வந்து நம்ம யாருக்குன்னா முதல்ல நடந்து வர்ற மாதிரி பாதை இருந்த இடம் தான். அந்த இடத்துல தான் கல் போட்டிருக்காங்க. சரிங்களா? புதுசாக ஒன்றும் இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தண்ணிக்குள்ளே இடம் கிடக்கு பாருங்க. இதுக்கு அந்த பக்கம் அந்த சைடில் போயிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் தாவு, அந்த பக்கம் லாஞ்சு போகிறதுக்கான இடங்கள் உண்டு. சரிங்களா? இதுக்கு நம்ம பேக் சைடில் பார்ப்போம். இதை பாருங்கள். நம்ம ஒவ்வொரு லொக்கேஷனுமே உங்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து போட தான் செய்கிறோம். இது வந்து தோணிப்பாலம் சொல்லுவாங்கள்ல, அந்த லைனு. அப்படியே இந்த லைனில் வந்தோம் அப்படின்னா ஃபிஷிங் ஹார்பர் ஏத்தாக்கல. சரிங்களா? அங்கேருந்து அப்படியே மண் மாதிரி போட்டு அப்படி கல் போட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து வத்தில் வந்திருக்கோம். பெரிய அளவில் மீன் பிடிக்க முடியாது, வாய்ப்பு கம்மி தான். சரிங்களா? அதான் பிளேஸ். சதாம் ப்ரோ எதை அடிக்கார் அப்படிங்கிற பார்த்துரும். காஸ்பெண்டரு காசு பண்ணி சுற்றிட்டு தான் இருக்கார். காற்று ஓவராக இருக்குது. பொம்மை அப்படியே கல்லுக்கு மேலே தள்ளி விட்டுருது. பண்டாரி பட்டு பட்டுன்னு அடிக்கும். நம்ம ஒரு நேரம் பண்டாரி கூட பிடிக்க மாட்டேங்க. அப்போ என்ன நிலமையில் இருக்குது பாருங்களேன். அடிச்சிட்டாரு, மீன் அடிச்சிட்டாரு. இந்த பாருங்க, இன்னைக்கு தான் ஸ்ட்ரைக்கே காட்டியிருக்கேன். ஆரே பாருங்க. சாதாரண இப்போ தான் சொன்னார், எங்கே மீன் கடிக்க போகுது இதில், என்னை ஏமாற்றி கூட்டு வந்தீரா அப்படின்னு கேட்டார். நான் தான் நார் ஆட தூக்கிட்டு வந்தேன்னா ஸ்ட்ரைக்கை காட்ட முடியாது நண்பா உங்களுக்கு. நான் பண்டாரி ரொம்ப நாளாக ஸ்ட்ரைக் காட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டு சேனலில் வந்து ஸ்ட்ரைக்கே காட்ட முடியல. இப்போ போட்டுக்கிட்டே இருந்தால் டம்பிள் அடிச்சுட்டு. இந்த பாருங்க சைஸாக பாருங்க. ஒரு 1/2 கிலோ இருக்குமா? கன்ஃபார்மாக இருப்பான். சரி, ரிலீஸ் பண்ணுங்க. கரெக்டாக சென்று முள் எடுத்துருக்கான்ப்பா. சிக்கிட்டா சில்வண்டு. பார்த்தீங்களா? சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அடுத்து ஏதாவது மீன் பிடிக்காரான்ட்டு. பண்டாரி இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் போகிறதுக்கு முன்னே இன்னும் 2 மீன் பிடிச்சிட்டாருன்னா கன்ஃபார்மாக காட்டிடுவேன். இதான் நவீன மூட்டை பூச்சை கொள்ளும் நவீன மிஷின். மண் அள்ளி தட்டுறானே. இன்னைக்கு தான் அது யூஸ் ஆகுது. அப்போ எப்படி காட்டுவான்? அப்படிதான் லாக் பண்ணிட்டாரு. சஃபா. ஆமாம், முடிஞ்சுது. அவ்வளோதான், லாக் ஆகிட்டு. இனிமேல் அந்த வாயை லைட்டாக திறந்துட்டு மைல்டாக எடுக்கணும். வாயை திறக்கவே முடியாது நினைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு முள்ள என்ன பண்ணுறது? கரெக்டாக கடிச்சிருக்கா. 2 பக்கம் முள்ளு லாக் ஆகிட்டு. நாளே திறக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நான் நினைச்சாலும் திறக்க முடியாது மாப்பிள்ள. அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி இழுத்துற வேண்டிதான். உள்ள கரெக்டாக லாக் ஆகிட்டு நண்பா. பிடிச்ச உடனே இழுத்துட்டாரு.
கீழே ஒரு முள், அந்த பக்கம் ஒரு முள் ஏறிட்டுன்னு நினைக்கேன். சரி, என்னதான் ஜரம்பட்டு எடுக்காருன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிட்டாரு, இழுத்து எடுத்துட்டாரு. அப்படி தான். இதுக்கு தான் நீங்கள் வந்து நோஸ் பிளேயரும் இந்த லிப் கிரிப்பரும் தேவைன்னு சொல்கிறது. ஏன்னா உங்களுக்கு இந்த லிப் கிரிப்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கையில பட்டுரும் முள். அதுக்காக தான். எப்படி இருக்கு பாருங்க, மண்டி மாதிரி. சாரி நண்பா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கொடைக்கு வந்து இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் கிடையாது நண்பா. நம்ம சதாம் ப்ரோ அங்கே ஒரே ஒரு மீன் பிடிச்சார், அவ்வளோதான். இப்போ வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, வீச்சோலை போட போகிறாங்க. சதாம் ப்ரோ வந்து எப்போதுமே வீச்சோலை ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுலேயாவது மீன் மாட்டுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி சதாம் ப்ரோ வந்து ராடில் ஒரு மீன் பிடிக்க காட்டிட்டோம். இனிமே வந்து வீச்சோலை போட போகிறாங்க. அதில் எதாவது மீன் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஆனால் வீசுறது இங்கே காட்ட முடியாது, அங்கிட்டு காட்டுறேன் சரிங்களா. இந்த பக்கம் இருட்டாக இருக்கும், இங்கிட்டு தான் முதல்ல வீச போகிறாங்க மடைக்குள்ளே. ஆனால் தண்ணி சரியான வத்தில் மீன் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ரொம்ப நாளாக வீச்சோலைக்கு வரலன்பா. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு கை காட்டி விட்டுட்டோம், குத்தையை மாற்றி விட்டுட்டோம். குத்தைக்கு நம்ம கிடையாது. இப்போது போகிற பக்கம் ஒரு காட்டிட்டு போகிறது வீச்சோலை கொண்டு வந்து பார்க்குற நேரம்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அதனால் நாங்கள் வந்து இப்போ வீச்சோலை அங்கே அதிகமாக போகிறது கிடையாது. நம்ம வீடியோவில் அதிகமாக முதல்ல வீச்சோலை தான் அதிகமாக வந்துச்சு. இப்போ வீச்சோலே போடலை. வீச்சோலே வித்துடலான் இருக்கோம். ஆமாம், முதல்ல வாங்குற மாதிரி மைண்டில் இருந்தோம், இப்போ விற்கிற மைண்டில் இருக்கோம். விசிட்டாக இதான் பாருங்க, மீன் மாட்டியிருக்கு. அப்படிதான் வந்துருங்க ப்ரோ. சைஸை பாருங்க, சைஸ் இவ்வளோ நாள் கழிச்சு நீ தான் சைஸ்லாம் பாருங்க. முருங்க அரிய மீன், அரிய ரகம். இந்த பாருங்க கீழி, இதுவும் ரொம்ப அரிய ரகம் தான் இருக்கும் ப்ரோ. நண்டு வந்துருக்கு ப்ரோ. ஆமாண்ணா, அதுவும் காலெலாம் வந்திருக்கு. முன்னாடி எவனோ வலையை போட்டு காலை உடச்சு விட்டு போயிருக்கான் போல. நீ விட்டுருங்க, எத்தனை தடவை தான் நீ தூக்கி வெளியே விடுவீங்க பாருங்க. காலை இல்லைன்பா, அதுதான் அவர் சொல்கிறாரு. காலை இல்லை, யாரோ ஒடிச்சு தான் உள்ளே போட்டிருக்காங்க எனக்கு. அவன் ஒரு வாரமாக நின்றுருக்கான், நம்ம கிட்ட வச்சு கேட்ச போயிட்டான். இந்த இவன் காலோட வரான் போல. வெளியே வந்துருக்கான். ஆமாம், தண்ணி இல்லை, என்ன மூஞ்சி சுடுது அப்படின்னு. இந்த குறுங்க மீன் எவ்வளோ மீன் பிடிச்சிருப்போம் தெரியுமா? பல வீடியோ பாருங்கள், வீச்சோலை முழுவதும் குறுங்கை மீன் அது இதுன்னு போட்டிருப்போம். மீன் சொல்லுங்கண்ணா. அடியா பாருங்க ஊடகம் போட்டி அரிய மீனாக தான் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் எப்போ எவ்வளோ மீன் பிடிச்சோம், இப்போ கிடையாது. இதை பாருங்க, அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இது என்ன மீன்? இது பொட்டிக்கிளியே. பொட்டிக்கிளியா இருக்கு. பொட்டி நூறு தான் வளரமானுமோ, அழிச்சிட்டாங்க நீங்கள். ஆமாம், இது பொட்டிக்கிளி இருந்தா, இது கீழி, இது பொட்டிக்கிளி. இந்த இருக்கு, ரெண்டு வித்தியாசம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெலை மீன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸில் வெலை மீன் மாதிரி இருக்கும் சொல்ல போனால். நிறைய இடங்கள்ல அதான் வெலை மீன் சொல்லி விற்கிறாங்க. நிறைய இடங்கள்ல இதை வெலை மீன் கூட சொல்லி விற்பாங்க. தெரியாத இன்னொரு நண்டு இடம். அடுத்து ஒரு நண்டு, ஒரு மீன். இதே எல்லா மீனுமே நம்ம தண்ணிக்குள்ள விட்டுருவோம். ஆனால் உண்மையிலே இது இறைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம தேடாத மீன் இதெல்லாம் வருதப்பா. ஆமாம், எல்லா ரகம் மீன் பிடிச்சிட்டாருன்பா. வீச்சோலை சதாம்னு சும்மா கிடையாது. அழிஞ்சு போன இடத்திலே மீன் பிடித்த ஒரே நண்பர் இவர் தான். என்னடா அழிஞ்சு போயிட்டுன்னு சொல்கிறீங்க அப்படிங்களா? ஆனால் உண்மையிலே அழிஞ்சு தான் போச்சு. மீனே இறங்கல நண்பா. அப்படியே மினுங்குவான் உள்ள நிற்கிறது. மீன் அப்படியே மொதுன்னு தெரியும் ப்ரோ. உள்ள நிற்கிறது மினுங்கும் அப்படி தக தக தகன்னு. ஐயோ, இப்போல்லாம் நாங்கள் மீனே அந்த மீனை பார்க்க முடியல. அதான் அரிய வகை மீன் சொல்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த மீன் தான் அது, குறுங்கைன்னு சொல்லக்கூடிய மீன் இது தான். இது ஒரு சின்ன பொடி ரகமாக இருக்குங்களா. இது நம்ம கைட்டு பிடிக்க முடியாத சைஸுக்கு பெருசாக வரும். ஒரு மீன் 1/2 கிலோ சைஸுக்கெலாம் நாங்கள் பிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல. பொறிவான் அப்படியே பாருங்க. இதுதான் இன்னைக்கு பீச்சு வலையில் வந்த மீன். இதை நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். போயிட்டு வா. இப்போ இந்த சைடு, அதாவது மடை இந்த சைடு மெயினான சைடு போட போகிறோம். இந்த சைடு தான் இறால் அதிகமாக வரும். ஆமாம், இங்கே தான் டாக்டர் யாரை களைச்சிட்டாங்க. கலன்னு களைச்சிட்டு தான் போயிருக்காங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். பட்டாரு அப்படி பொரியும் மீன். வட்டம் வந்து எப்படியாவது ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நமக்கு ஒன்றும் விசேஷமாக படம் மாட்டிக்கு. இங்கேயும் அதேமாதிரி டன்னு கணக்கில் தான் மீன் வரும்னு நினைக்கேன்.
ஆமாம் மீன் கிடக்கு ப்ரோ, அதே சைஸ் தான். அரிப்பு கிடக்கா? இறால் அடித்த மாதிரி இருக்கு. இறால் கிடக்கு, பார்ப்போம். அந்த வலைக்கு மேலே விடுதுக்கு ஓடுது, தெரிஞ்சு ஓடியா போயிட்டான். இல்லை பாருங்க நண்டு, இது களி நண்டு கிடையாது நண்பா, இது கடுக்கா நண்டு. களிமண்டில் கிராஸ். ஆமாம் களிநண்டில் கிராஸ், களிநண்டில் கிராஸ். ராடில் ஒரு பேர் நம்ம யூஸ் பண்ணுற ராடு என்ன பேருன்னா, என்ன பேர் நண்பா ப்ரோ? நான் யூஸ் பண்ணுற ராடு கிராஸ் பயர். கிராஸ் பயர் அவர் சொல்கிறாரு பாருங்க, களிநண்டு கிராஸ். அவங்களும் நல்லா யோசிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ராடு. ஆள் வந்துருக்கு இந்த பாருங்க, ஆள் கிடக்குனாங்க நல்லா சைஸாக வந்துருக்கு. ஆனால் இதுமாரி ஒரு 10-15 ஆள் வந்தால் கூட என்னத்தையாவது வதக்கியா திங்கலாம். சரி அடுத்து இன்னும் 2-3 ஆள் கிடக்குனாரு, எடுக்கட்டும். அடுத்து ஒரு ஆள். ஓ இந்த பாருங்க 2 ஆள் எடுத்துருக்கோம். அடுத்து எத்தனை ஆள் வருதுன்னு பார்ப்போம். இந்த பாருங்க அடுத்து ஒரு ஆள், 3 ஆள் ஆச்சு. 4. வா 4 ஆள் பிடிச்சிட்டோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 5 பாருங்க 5 நாள் பிடிச்சிட்டோம். ஆச்சரியமா இருக்கு. நாங்க வந்து வீச்சோல போடுற வரைக்கும் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியலையே. ஆமா களைச்சிட்டு போன இடத்துல எப்படி வந்துச்சு? இன்னும் கிடக்கே ப்ரோ, இந்த இதில் ஒருத்தன் கிடக்கான். ஆமா பாருங்க அங்கேருந்து நடந்து இங்கிட்டாம வந்துட்டான். நம்ம இன்னைக்கு வந்து இறால் கொஞ்சம் பரவாயில்லாமல் பிடிச்சிருக்கோம். ஒரு 7 இறால்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் கையில். பார்த்தீங்களா? ஆமாம் அதான் ப்ரோ அடுத்த அட்டம்ப்ட்டு. முதல்ல நீங்கள் ராடு எரியதை பார்த்துருப்பீங்க, என்னடா ராடில் திடீர்னு வீச்சுவலே கிளம்பிட்டீங்க அப்படின்ன மாதிரி இருக்கும். இது 3 அதிர்ச்சி வீசுறாரு பார்த்தீங்களா? எடுத்துகிட்டு இருக்காங்க. இறால் கிடக்கு, இறால் அடிக்கி இந்த பாருங்க மணல சுறா. எப்போ நானும் சுறான்னொன்னே சுவாதந்திரம் கொஞ்ச நேரம் சிரிக்காம காடி பண்ணிட்டாரு. சுறா வந்திருக்கு, இதே எப்படி அங்கே வச்சு அப்படின்ட்டாரு. சுறா வந்திருக்கா அப்படின்னு நானும் ஆச்சரியமா பார்க்குறேன். சுண்டு இந்த பாருங்க இறால் இந்த கிடக்கு இந்த தெரிக்கானா, இதில் ஒன்று இந்த ஒன்று கிடக்கு ஒன்று. கையிலே அமட மாட்டான். வந்துட்டானா சாதாம் ப்ரோ, அதில் ஒன்று வச்சுருக்காரு. இப்போ வரைக்கும் பிடிச்ச ஒரு ஆள் பார்த்தீங்களா? பண்டாரி மீன் தின்றதா? திங்கும், வாய்கிட்ட போடக்கூடாது பாருங்க. இன்னைக்கு சாதாம் ப்ரோ பிடிச்சது இவ்வளோதான். பாருங்க பீச்சலையில் பிடிச்ச ஆள், ஒரு ஜுண்டு, ஒரு பண்டாரி, இவ்வளோதான் மீன் பிடிச்சிருக்கோன்பா. இப்போதைய ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. பெரிய அளவில் நம்ம வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு கூட கறிக்கு பிடிக்க முடியாத அளவு தான் இருக்குது. இப்போ பொரிக்கிறதுக்கு நம்ம மீன் பிடிச்சிருக்கோம். சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சுவாரஸ்யமாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள நிலமை அப்படி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பயன்படட்டும்னு நம்ம நினச்சி போட்டோம். இப்போ நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து வலை போட கூட இடம் கொடுக்க மாட்டேங்காங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆமாம் சரி கீழே வா, அதுக்கு முன்னே என்ன முந்திட்டு போகிறா, இப்போ தானே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். பாய்.